தலைப்பு: கர்மாவிலிருந்து இடைவெளி உருவாக்குவது எப்படி? உங்களுக்கும் உங்களின் பொருள் உடல், மன உடல், சக்தி உடல் ஆகியவற்றுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குவதே தியானத்தின் அடிப்படை நோக்கம். கர்மாவை உற்பத்தி செய்யும் பிரதான தொழிற்சாலை உங்கள் மன உடல்தான். கர்மாவை உருவாக்கும் பிரதான மையம் உங்கள் மனம்தான் என்று நீங்கள் பார்த்தால் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். உங்களுக்கும் மனதிற்கும் இடையே ஒரு இடைவெளி வந்ததும் உங்களுக்கும் கடந்த காலத்திற்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது. இப்போது அந்த ஞாபகங்கள் எல்லாம் நீங்கள் வேண்டிய போது பயன்படுத்த கிடைக்கின்றன. அதே சமயம் இனி உங்களை ஆட்டிப்படைக்கும் அதிகாரம் ஞாபகங்களுக்கு இருப்பதில்லை. நான் என் மனத்தின் சேகரிப்புகள் அல்ல என்ற அனுபவபூர்வமான நிலையில் நீங்கள் நிலைத்து வாழும் சூழலை உங்களுக்குள் என்றாவது ஏற்படுத்துவதே அடிப்படையான நோக்கம். இப்போது உங்கள் கர்மாவிற்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருக்காது. விடுதலையை நோக்கிய முதல் படி இதுதான். ஒருவரின் கர்ம கட்டமைப்புக்குள் ஆராய்ந்து பார்க்கலாம் என்ற நம்பிக்கையில் முந்தைய பிறவிகளை திரும்பி பார்த்து ஆராயும் முயற்சிகள் இன்று வளர்ந்து வரும் போக்காகவே இருக்கின்றன. ஒருவர் ஆன்மீக பாதையில் இருந்தால் இது முற்றிலும் தேவையற்றது ஆகும். உங்கள் மனதில் அடங்கியிருக்கும் விஷயங்களை சல்லடை போட்டு சலிப்பது முடிவில்லாத ஒரு முயற்சியாகும், அர்த்தமற்றதும் ஆகும். ஒரு ஆன்மீக சாதகருக்கு தன் கர்மாவில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து நீக்க வேண்டும் என்று விருப்பம் இல்லை. அந்த மூட்டையை முழுமையாக நீக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். உங்களுக்கும் மனதிற்கும் இடையே ஒரு தெளிவான இடைவெளி வந்துவிட்டால் உங்கள் கர்மா மிக வேகமாக காலியாகிறது. இப்போது நீங்கள் புதிய கர்மாவை சேர்த்து கொள்வதை நிறுத்திவிடுகிறீர்கள். இது பெருமளவில் உதவுகிறது. காலப்போக்கில் பழைய சரக்கு எல்லாம் மிக விரைவில் வெளியேற்றப்பட்டுவிடும். இந்த மனம் என்னுடையது தான், ஆனால் நான் மனமில்லை என்று உங்களால் இப்போது பார்க்க முடிகிறது. இது ஒரு காரை ஓட்டுவது போல. நீங்கள் அதனிடம் விரும்புவது எல்லாம் அந்த என்ஜின் செய்கிறது என்றாலும் அந்த என்ஜின் என்பது நீங்கள் கிடையாது இல்லையா? உங்கள் காருடன் நீங்கள் ஆழமாக சிக்கி போய்விட்டால் அதை உங்களின் ஒரு நீட்டிப்பாகவே நீங்கள் பார்க்க வாய்ப்பிருக்கிறது. பலரும் அப்படி பார்க்கிறார்கள். ஆனால் உங்கள் மனதில் இருந்து நீங்கள் தள்ளியிருக்க முடிந்தால் நீங்கள் விரும்புவதையெல்லாம் அதை செய்ய வைக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களை இப்படி தனியாக வைத்து கொள்ள முடிகிறது என்றால் இனி எப்போதும் நீங்கள் கர்மாவை பற்றி கவலைப்பட அவசியமே இல்லை. கர்மாவின் அடிப்படை எளிமையானது. உங்கள் மூட்டைகளுக்கு எல்லாம் மூலம் நீங்கள்தான். இதை நீங்கள் தெளிவாக உணரும்போது உங்களின் அடிப்படையான தன்மை மாறுகிறது. இதற்கான மூலம் வேறு யாரோதான் என்று நீங்கள் பார்த்தால் எப்போதும் கவனம் சிதறி ஒருமுகத்தன்மை இல்லாமல் விரக்தியில், உளைச்சலில், கோபத்தில்தான் இருப்பீர்கள். நீங்கள்தான் மூலம் என்று பார்க்கும்போது நீங்கள் ஸ்திரமாக ஒருமுகமாக இருக்கிறீர்கள். இப்போது உங்கள் சக்திகள் உங்களுக்குள் ஒருமுகமாக இருக்கின்றன. கோபப்படுவது, பழி போடுவது போன்ற வழக்கங்களை உங்கள் தலைக்குள் இனி நீங்கள் அரங்கேற்றுவது இல்லை. உங்களின் வெளி சூழ்நிலைக்கோ மனதிற்கோ இனி ஒருபோதும் நீங்கள் அடிமையாக இருப்பதில்லை. கர்மா என்பதை உங்கள் பொறுப்பாக உணர்ந்து கொண்டதும் நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். உங்கள் மனத்திலிருந்து உங்களை நீங்கள் தனியாக தள்ளி வைத்து கொண்டாலும் விடுதலை ஆகிறீர்கள். 2 அணுகுமுறைகளும் வேலை செய்யும். தலைப்பு: உங்களின் ஒரே முகவரி. இப்படி நடந்தது. ஒரு நாள் சங்கரன் பிள்ளை பார் ஒன்றுக்கு போனார். அங்கே உட்கார்ந்து கொண்ட பிறகு மது பரிமாறுபவரிடம், பாருங்கள், நான் குடிக்க வேண்டும், ஆனால் என்னிடம் தற்சமயம் பணமில்லை என்றார். சரி, தயவு செய்து கிளம்பி விடுங்கள், இந்த மாதிரி ஆட்களுக்கு இங்கே இடமில்லை, கராராக சொல்லிவிட்டார் மதுக்கடைக்காரர். சங்கரன் பிள்ளை அசரவே இல்லை. கொஞ்சம் பொறுங்களேன், நான் உங்களுக்கு ஒன்றை காண்பிக்கிறேன். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு இலவசமாக சரக்கு கொடுங்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு வார்த்தை பேசாமல் போய்விடுவேன் என்றார்.
பிறகு சங்கரன் பிள்ளை தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு தவளையை வெளியே எடுத்து டேபிளில் வைத்தார். அதை பார்த்ததும் மதுக்கடைக்காரர், என்ன, இப்போது நான் இதற்கு முத்தமிட்டால் அது ஒரு இளவரசியாக மாறிவிடும் என்று அழந்துவிடப் போகிறாயா என்று சலிப்பாக கேட்டார். இல்லை இல்லை என்று உறுதி கொடுத்தார் சங்கரன் பிள்ளை. கொஞ்சம் பொறுங்கள். இப்போது தன் இன்னொரு பாக்கெட்டிலிருந்து ஒரு வெள்ளை எலியை வெளியே எடுத்தார் சங்கரன் பிள்ளை. இந்த வெள்ளை எலி பகவத்கீதையிலிருந்து எந்த அத்தியாயத்தை வேண்டுமானாலும் ஒப்பிக்கும் தெரியுமா என்று ஜம்பமாக அறிவித்தார். அட போயா, என் காதில் பூ சுற்ற வேண்டாம் சரியா என்று கடுப்பாக சொன்னார் மதுக்கடைக்காரர். சும்மா கவனியும் என்றார் சங்கரன் பிள்ளை. வெள்ளை எலி உடனடியாக பகவத்கீதையின் 5வது அத்தியாயத்தை ஒப்பித்து விட்டது. அடேயப்பா, இது நம்பும் மாதிரியே இல்லையே, பிரமாதம் பிரமாதம் என்று வியந்து கொண்டே மதுக்கடைக்காரர் சங்கரன் பிள்ளைக்கு இலவசமாக மது அளித்தார். சங்கரன் பிள்ளை அதை ஏற்றுக்கொண்டார். வெள்ளை எலியை திரும்ப பாக்கெட்டில் வைத்து கொண்டார். அதாவது, நான் எப்போதும் ஒரு சரக்கோடு நிறுத்தி கொள்வது கிடையாது தெரியுமோ. இந்த தவளையும் பகவத்கீதையை ஒப்பிக்க வைக்க என்னால் முடியும். எந்த அத்தியாயம் வேண்டுமோ கேளுங்கள் என்றார். 3வது அத்தியாயம் முடியுமா என்று ஆர்வத்துடன் கேட்டார் மதுக்கடைக்காரர். தவளை உடனடியாக சொல்லிவிட்டது. மதுக்கடைக்காரர் ஆச்சரியத்தில் திளைத்தார். சங்கரன் பிள்ளைக்கு இன்னொரு ரவுண்டு கொடுத்தார். சங்கரன் பிள்ளை அதையும் வாங்கி உள்ளே தள்ளிவிட்டு, சரி, இப்போது இந்த தவளை விலைக்கு கிடைக்கும் என்று அறிவித்தார். அந்த பாரில் இருந்த ஒவ்வொருவரும் ஏலத்தொகையை சொன்னார்கள். ஒரே அனல் பறக்கும் ஏலமாக இருந்தது. கடைசியில் தவளை 20,000 ரூபாய்க்கு விலை போனது. சங்கரன் பிள்ளை ஏலத்தில் அதிக விலை சொன்னவரிடம் தவளையை தரப்போகும் தருணத்தில் மதுக்கடைக்காரர் அவர் சட்டையை பிடித்து இழுத்து தனியாக தள்ளிக்கொண்டு போனார். அட முட்டாளே என்று கிசுகிசுத்தார். பேசும் திறமை கொண்ட ஒரு தவளையை போய் வெறும் 20,000 ரூபாய்க்கு விற்கிறாயே, நீ பங்கு போட்டுக்கொள்ள தயாராக இருந்தால் 20 லட்சம் வாங்கி தருகிறேன் சரியா என்றார். சங்கரன் பிள்ளை சாந்தமாக, இல்லை இல்லை, பரவாயில்லை, இவர்கள் கொடுப்பதே போதுமானது என்றார். அவர்கள் கொடுத்து 20,000 ரூபாயை வாங்கி கொண்டு தவளையை ஒப்படைத்தார். அதை வாங்கியவர் அதை எல்லோருக்கும் காட்டி பெருமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உற்சாக களிப்பில் பாரை விட்டு வெளியே ஓடினார். மதுக்கடைக்காரர் சங்கரன் பிள்ளையை பார்த்து, நீ சரியான பைத்தியம்தான், ஒரு பேசும் தவளையை போய் வெறும் 20,000 ரூபாய்க்கு விற்றுவிட்டாயே என்றார். அதற்கு சங்கரன் பிள்ளை, கவலைப்படாதீர்கள், உண்மை என்னவென்றால் என் வெள்ளை எலி ஒரு வென்ட்ரிலோக்விஸ்ட் ஆகும். வேறொரு இடத்திலிருந்து குரல் வருவது போல் தவளைக்காக பேசியது வெள்ளை எலிதான் என்றார். நிஜத்தில் இப்படிதான் அநேகமானவர்கள் தங்கள் வாழ்க்கையை அபத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களின் பொறுப்பை வேறு எங்காவது தள்ளிவிடத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். எது அவர்களுக்கு வெள்ளை எலியாக இருக்கிறதோ அதன் மேல் தள்ளிவிடுகிறார்கள். பெரும்பாலான சமயங்களில் மனிதர்கள் தங்களின் பழைய கர்மாவின் மீது பொறுப்பை தட்டிக்கழிக்கிறார்கள். கொடுமை என்னவென்றால், இப்படி செய்யும்போது இந்த கணத்தில் புதிந்திருக்கும் மகத்தான சாத்தியத்தை அவர்கள் தொலைத்து விடுகிறார்கள். பூரண மாற்றம் ஏற்படுத்த வல்ல நிகழ்காலத்தின் சக்தியை பேரம் பேசி விற்றுவிடுகிறார்கள். எதிர்காலம் என்பது கடந்த காலத்தின் மறு நிகழ்வாகவே இருக்கும்படி உறுதி செய்து கொள்கிறார்கள். உங்கள் கடந்த கால கர்மா என்பது ஒரு பிரச்சனை அல்ல. பிரச்சனை என்னவென்றால், உங்கள் நிகழ்கால கர்மா தப்பித்து போவதற்கான பாதையே தேடுகிறது. வேறு ஒருவரின் மீது பழி போட அது விரும்புகிறது. நிகழ்காலத்திலிருந்து தப்பித்து கடந்த காலத்திற்கு அல்லது எதிர்காலத்திற்கு போகவே அது விரும்புகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர் என்ற முத்திரையும் செயலற்று மரத்து இருக்கும் தன்மையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும்படி அதே பழைய சுழற்சி தன்னை நீட்டித்து கொள்கிறது. நில்லுங்கள், பாருங்கள், இந்த கணத்தில் கூட அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கவனிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆமாம், உங்களின் பழைய கர்மா உங்கள் மீது தாக்கம் ஏற்படுத்தும் குறிப்பிட்ட வாசனைகளை உருவாக்குகிறது என்பது உண்மைதான். அதே சமயம் இந்த வாசனைகளை தாண்டி போக போதிய விழிப்புணர்வு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு மனிதர் கூட தான் செய்து கொண்டிருக்கும் கர்ம கட்டமைப்பால் அடிமைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேர்வு செய்யும் வாய்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது.
நம் கர்ம பொருளை கடந்து அதற்கு அப்பாற்பட்டு போவதா அல்லது அதனால் கொடுமைப்படுத்தப்பட்டு கிடப்பதா என்று ஒவ்வொருவரும் தேர்வு செய்ய முடியும். தன் குரலை வேறு இடத்திற்கு வீசும் அந்த வெள்ளை எலிக்கு நிகரான விஷயங்களை மனிதர்கள் சொல்வதை எத்தனையோ தடவை கேட்டிருப்பீர்கள் அல்லவா? நிஜமாகவே நான் என் கோபத்தை கட்டுப்படுத்தவே விரும்புகிறேன். ஆனால் என் அப்பாவின் மரபணு இருக்கிறது பாருங்களேன். உங்களுக்குத்தான் தெரியுமே. அல்லது எங்கள் தெருவை சுத்தப்படுத்தலாம் என்று தான் ஆசைப்படுகிறேன். ஆனால் அக்கம்பக்கத்தில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு துளி அக்கறை கூட இருப்பதில்லை பாருங்கள். ஒவ்வொரு முறையும் இதுபோல பேசும்போது உங்கள் கடந்த காலத்தை பற்றிய அழுத்தமான தீர்ப்பை வழங்குகிறீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தை வாழும் முன்பே நிராகரித்து விடுகிறீர்கள். உங்கள் கடந்த கால கர்மா எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இப்போது நிகழும் இந்த கணத்தை நீங்கள் சரியாக கையாள முடிந்தால் விஷயங்கள் அடியோடு மாறிப்போக முடியும். மனிதனாக இருப்பதன் அற்புதமே இதுதான். நீங்கள் எப்படிப்பட்ட மூட்டையை சுமந்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் பரிபூரண விழிப்புணர்வுடன் இருக்க விருப்பத்துடன் இருந்தால் கடந்த காலம் உங்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. எண்ணற்ற மனிதர்களில் நான் இதை பார்த்திருக்கிறேன். தங்கள் மனம் இயங்கும் விதத்தை பற்றிய கொஞ்சம் மேம்பட்ட புரிதலை மட்டுமே வைத்துக்கொண்டு எந்த ஆழமான ஆன்மீக பயிற்சி இல்லை என்றாலும் அவர்கள் முன்பு எப்போதும் இருந்ததை விட மிகவும் சந்தோஷமானவர்களாகவே இருப்பதை உணர்கிறார்கள். ஏனென்று தெரியாமலேயே அவர்கள் நடையில் ஒரு புது துள்ளல் இருக்கிறது. குளிக்கும்போது பாடுகிறார்கள், மென்மையாக விசிலெடுத்தபடி வேலை செய்கிறார்கள். நான் வழங்கும் ஈஷா யோகா வகுப்பில் கிரியா எனப்படும் சக்தி நிலையிலான பயிற்சிக்குள் அவர்களுக்கு நாம் தீட்சை வழங்கும் முன்பாகவே இந்த மனம் எப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்வதால் மட்டுமே அவர்களுக்குள் பலவிதங்களில் சுதந்திரத்தை உணர்கிறார்கள். உங்களுக்குள் நீங்கள் கொண்டிருக்கும் வாசனைகள், விருப்பு வெறுப்புகள் ஆகிய மூட்டைகள், இவற்றைத்தான் கர்மா என்கிறோம். இவை இருப்பதெல்லாம் உங்கள் ஞாபகத்திலும் கற்பனையிலும் மட்டுமே. ஆக நீங்கள் இந்த கணத்தில் இருந்தால், ஆழமாக, முழுமையாக, பூரணமாக இந்த கணத்தில் இருந்தால் உங்கள் கர்ம சுமைகளை கீழே போட்டு விடுகிறீர்கள். கடந்த காலத்தை விட்டுவிட நேரம் வந்துவிட்டது. விழிப்புணர்வுடன் வாழுங்கள். இந்த கணம் பகுதிகளாக வகுக்கப்பட முடியாதது என்று உணர்வீர்கள். கடந்த காலம், எதிர்காலம் என்று, இப்போது, பிறகு என்றெல்லாம் இந்த கணத்தை பிரிக்க முடியாது என்பதை உணர்வீர்கள். இந்த படைப்பில் இதுவரை இருந்தவையெல்லாம் இந்த கணத்தில்தான் இருக்கின்றன. இனி என்றும் இருக்கப் போவது அனைத்தும் இந்த கணத்தில்தான் இருக்கின்றன. நிகழ்காலம் மட்டுமே உங்களின் ஒரே முகவரி. இப்போது, இங்கே என்பதுதான் உங்களின் ஒரே வசிப்பிடம். தலைப்பு: யோகா, வெப்பமும் வெளிச்சமும். தங்கள் கர்மாவை எரிப்பது எப்படி என்று அடிக்கடி என்னிடம் கேட்பவர்கள் உண்டு. கர்மாவை எரிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் அர்த்தம் கொண்டது என்று அவர்களிடம் நான் சொல்வேன். வாழ்க்கையை புகைமூட்டம் இல்லாமல் பார்க்க தேவையான தெளிவை அது கொடுக்கிறது. பயம், பதற்றம், கட்டாயத்தன்மைகள் ஆகியவற்றிலிருந்து குறிப்பிட்ட சுதந்திரத்தை வழங்குகிறது. கர்ம பொருள் முழுவதையும் நீங்கள் எரித்துவிட்டால் பொருள் உடலும் மனம் உடலும் தம்மை தக்க வைத்து கொள்ள முடியாது. இந்த காரணத்தால் தான் ஒரு ஞானம் அடைந்த உயிருக்கு தன் உடலை தக்க வைத்து கொள்வது காலம் காலமாக சவாலான விஷயமாகவே இருக்கிறது. பெரும்பாலான ஆன்மீக சாதகர்களுக்கு ஓரளவு கர்மாவை எரித்த பிறகு கர்மாவிலிருந்து குறிப்பிட்ட இடைவெளியை கொடுக்கும் விதமான சாதனாவை செய்வதே சிறந்தது. கர்மா இருப்பதால் உங்கள் பயிற்சி தொடர்ந்து நடக்கும். அதே சமயம் அந்த பயிற்சி உங்களுக்குள்ளும் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்குகிறது. இப்படிப்பட்ட மனிதர்தான் இந்த பூமியில் இன்று அவசர தேவையாக இருக்கிறார். இந்த உலகத்தில் அவசியம் செய்யப்பட வேண்டிய விஷயங்களில் பெரும்பாலானவை செய்யப்படாமல் இருக்க காரணம், மனிதர்களால் அவர்களின் கர்ம ரீதியான கட்டாயங்களில் இருந்து தங்களை தக்க வைத்து கொள்ள முடிவதில்லை. உங்கள் கர்மாவிலிருந்து குறிப்பிட்ட இடைவெளி வந்ததும் நீங்கள் எந்தவிதமான கர்மாவை வைத்திருக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டாக இருப்பதில்லை. சொல்லப்போனால் உங்கள் கர்மா உலகிற்கு வண்ணம் சேர்க்கிறது. இந்த உலகம் எல்லா விதமான பித்தர்களால்
தனித்தன்மையான மனிதர்களால் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் கட்டாயங்களுடன் இல்லாதவரை அது அற்புதமான விஷயம்தான். கட்டாயங்கள் எதுவுமே இல்லாத போது நீங்கள் இருக்கும் விதம் நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, சரியானதும் இல்லை, தவறானதும் இல்லை. அனைத்துமே வாழ்க்கையின் மகத்தான வண்ணமயமான பரப்பில் ஒரு பாகம்தான். இதை மறந்து விடாதீர்கள். கட்டாயங்கள் பலவிதமாக இருக்க முடியும். நீங்கள் புகைப்பிடித்தாலும், மது குடித்தாலும், அல்லது நாள் முழுவதும் பிரார்த்தனை செய்தாலும் கூட உங்கள் செயல்கள் என்னவோ கட்டாயங்களுடன் இருக்க வாய்ப்பிருக்கிறது. நீங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் அது சந்தோஷத்துடன் செய்யப்பட்டால், நன்றியுடன் செய்யப்பட்டால், அது உங்களை சுழற்சிகளிலிருந்து விடுபடும் பாதையில் நகர்த்தினால் அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் சந்தோஷத்தாலும் நன்றி உணர்வாலும் உங்களுக்குள் ஒரு அர்ப்பணிப்பு மனோபாவம் வளர்ந்தால் அது அழகானது. உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்கள் கர்ம சேகரிப்பை தீர்மானிப்பதில்லை, எந்த தன்மையில் செய்கிறீர்கள் என்பதுதான் தீர்மானிக்கிறது. அதனால்தான் யோகத்தின் 8 அங்கங்கள் அஷ்டாங்க யோகா எனப்படுவது குறிப்பிட்ட விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 3 அங்கங்கள் யமம், நியமம், ஆசனம் அக்னி அம்சமாக கருதப்படுகின்றன. இவை தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டவை. கடைசி 4 பிரத்யாகாரம், தாரணம், தியானம் மற்றும் சமாதி ஒளி அம்சமாக கருதப்படுகின்றன. இவை ஞானம் ஏற்படுத்துபவை. 4வது அங்கம் பிராணாயாமம் இடைநிலைப்படியாக கருதப்படுகிறது. நெருப்பு, வெளிச்சம் எனும் 2 அம்சங்களையும் ஒரு சேர இது கொண்டிருக்கிறது. யமம் மற்றும் நியமம் என்பவை எளிமையான வழிகாட்டுதல்கள் ஆகும். ஆன்மீக பாதையில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, அதாவது அகிம்சை, சத்தியம், திருடாமை, பொருள் பதுக்காமை, தூய்மை, சுத்தம், பயிற்சிகள், இப்படி இன்னும் சில. ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு இவை சரியான சூழலை ஏற்படுத்துகின்றன. ஒரு மனிதர் ஞானம் பெற்றதும் இந்த செய்யாதே விஷயங்களுக்கு அர்த்தம் குறைந்து போகிறது. உங்களுக்குள் கருணை பொங்கி வழியும் போது, தெய்வீகம் வெளிப்பட்டு இருக்கும்போது விதிமுறைகள் எதுவும் வரையறுக்கப்பட வேண்டியதில்லை. இந்த கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று மனித இயல்புக்கு மிகச்சரியாக தெரிகிறது. ஆனால் ஆன்மீக பாதையில் ஆரம்பிப்பவர்களின் பயனுக்காக இந்த எளிய நெறிமுறைகள் அமைக்கப்பட்டன. ஒரு ஆன்மீக சாதகர் குறிப்பிட்ட விழிப்புணர்வுடன் பயிற்சி செய்யும் உடல் அமரும் நிலைகள்தான் ஆசனங்கள். உங்கள் உள் சக்திகளை குறிப்பிட்ட திசையில் செலுத்தும் முறைதான் இவை. ஒரு உயர்ந்த சாத்தியத்தை நோக்கி உடலை பிசைந்து பண்படுத்தும் விதம் இது. நீங்கள் ரொட்டி தயாரித்திருந்தால் தெரிந்திருக்கும். மாவை எவ்வளவு நன்றாக பிசைகிறீர்களோ அதற்கு ஏற்பத்தான் ரொட்டியின் தரம் இருக்கும். களிமண்ணை எவ்வளவு நன்றாக பிசைகிறீர்களோ அதை பொறுத்து தான் மண்பாண்டத்தின் தரம் இருக்கும். அதை போலவே உங்கள் உடலை முழுமையாக பிசைவதன் மூலம் உங்கள் விழிப்புணர்வை மேம்படுத்துவதுதான் ஆசனங்கள். யோக விஞ்ஞானம் எவ்வளவு ஆழமானது என்றால், விழிப்புணர்வுடன் உடல்நிலையில் பயிற்சி செய்யும் போது ஒருவர் சிந்திக்கும் விதம், உணரும் விதம், வாழ்க்கையை அனுபவிக்கும் விதம் எல்லாம் மாறிப்போக முடியும். இது வெளிநிலையில் இருந்து உள்நிலைக்கு பயணிக்கிறது. ஒருவரை உயர்நிலை ஆன்மீக சாத்தியங்களுக்கு வழிநடத்த முடியும் என்று நினைவூட்டுகிறது. 4வது அங்கமான பிராணாயாமம் என்பது பிராணா அல்லது உயிர் சக்தியின் மீது விழிப்புணர்வுடன் செயல் செய்வது ஆகும். இது நெருப்புக்கும் ஒளிக்கும் இடைநிலைப்படியாகும். இதற்கு தூய்மைப்படுத்தும் தன்மை, ஞானமளிக்கும் தன்மை இரண்டுமே இருக்கின்றன. பிரத்யாகாரம் உள்முகமாக திரும்புவது. யோகத்தின் இந்த அங்கம் குறிப்பிடும்படியான முக்கியத்துவம் கொண்டது. நவீன காலத்தில் வெளிப்புற தூண்டுதல்களால் உலகம் முன்பு எப்போதையும் விட கவனம் சிதறியிருக்கும் நிலையில் இது அனைத்திலும் சவாலானது ஆகும். இந்த உடலையும் மனதையும் கூட வெளியிலிருந்து சேகரித்த பொருளாக பார்த்து
உடலில் இருந்தும் மனதில் இருந்தும் முழுமையாக விலகியிருப்பதை பற்றியது இது. தாரணம் என்பது உள்நோக்கி இடைவிடாத நிலையிலான கவனம் கொண்டிருப்பது. நீங்கள் எதன் மீது அசைவில்லாத கவனம் செலுத்தினாலும் அதனுடன் இணைகிறீர்கள் என்பதுதான் இதன் அடிப்படை. எலக்ட்ரானிக் ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்தும் யுகத்தில் கவனப்பற்றாக்குறையால் மிகையான செயல்பாடு என்ற கோளாறு மனிதர்களுக்கு பெரிதளவு பரவியிருக்கும் நிலையில் இந்த அங்கமும் முன்பு எப்போதையும் விட சவாலானதாகவே இருக்கிறது. தியானம் என்பது ஆழ்ந்திருக்கும் ஒரு நிலை. இந்நிலையில் உங்களுக்கும் உங்களின் உள் உலகிற்கும் தாரணத்தின் போது நீங்கள் கவனம் செலுத்தியது எந்த வேறுபாடும் இல்லாமல் போகிறது. இரண்டும் இப்போது ஒன்றாகி போகிறது. கடைசி நிலையிலான சமாதி நிலையில் ஒருவர் ஒன்றுமில்லாத தன்மைக்குள் கரைந்து விடுகிறார். இப்போது பரிபூரண சமநிலை இருக்கிறது. ஏனென்றால் பாகுபடுத்தும் மனம் தணிந்து விடுகிறது. அப்பாற்பட்ட தன்மை இப்போது தன் இருப்பை உணர்த்துகிறது. கட்டாய தன்மைகளில் சிக்கிப்போய் இருப்பவர்களுக்கு தூய்மைப்படுத்துவது அல்லது கர்மாவை எரிப்பது அவசியம். அந்த எரித்தல் இல்லாமல் பெரும்பாலானவர்களால் தியானம் செய்ய முடியாது. ஆனால் தியானம் என்பது ஆரம்பித்தவுடன் இந்த பாதை இனி எரித்தல் சம்பந்தப்பட்டதாக இருப்பதில்லை. மாறாக உங்களுக்கும் உங்கள் உடல் மன பரிமாணங்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கி வெளிச்சமூட்டும் செயல்முறையாக ஆகிறது. இதுவே விடுதலையை நோக்கிய பயணம். பெரும்பாலான ஆன்மீக சாதகர்கள் இதை வழிமொழிவார்கள். 90% பேரால் தியானம் செய்ய முடியாது. அவர்களுக்குள் தீயை பற்ற வைத்து கட்டாயமான கர்மங்களை எரிக்கும்படியான ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு அவர்களை உட்படுத்திய பிறகுதான் அவர்களால் கண்களை மூடி அசைவில்லாமல் உட்கார முடியும். அதனால் நெருப்பு வெளிச்சம் ஆகிய 2 அம்சங்களையும் சமநிலையில் கொண்ட சாதனாதான் மிகச்சிறந்தது. என்னை பொறுத்தவரை அக்னி அம்சம் உகந்தது என்றே சொல்வேன். உயிர்ப்பற்ற தன்மையை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. வெதுவெதுப்பான உயிர்ப்பில்லாத தன்மைக்கு பதிலாக ஆக்ரோஷம் பரவாயில்லை என்பேன். ஆனால் எல்லா நேரமும் தீப்பற்றி எரிபவர்கள் சமூக சூழ்நிலைகளில் எளிதாக பொருந்த மாட்டார்கள். அதனால் இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலை உருவாக்குவதே சிறந்தது. உங்களின் ஒதுக்கப்பட்ட கர்மா பிராரப்தம் கையாளப்பட்டதும் உங்களுக்குள் ஒரு அகவெளி காலியாகிறது. இப்போது வாழ்க்கையை ஒருவித தெளிவுடன் உணர இது இடம் கொடுக்கிறது. மற்றவை அனைத்தையும் நீங்கள் கரைத்தாக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இந்த கர்ம ரீதியான தாக்கங்கள் எல்லாம் கற்பனையானவை என்று உங்களுக்கு இப்போது தெரிகிறது. இந்த புரிதலின் தெளிவு இருக்கும்போது தேவையான சமயத்தில் அந்த கர்மங்களை கீழே போடுவது எளிதானதே. உங்களின் சேகரிக்கப்பட்ட கர்மா சஞ்சிதம் மொத்தத்தையும் கரைப்பது மிக நீண்ட செயல்முறையாகும். அந்த அளவுக்கு ஏராளமான சேகரிப்புகள் இருக்கின்றன. அதனால் உங்கள் கோடவுனுக்குள் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். அதை பார்க்க யுகங்கள் எடுத்துக்கொள்ளும். அதில் நீங்கள் மூழ்கி தொலைந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது. உங்கள் கர்மாவை சல்லடை போட்டு பார்ப்பதில் ஒரு அபாயம் என்னவென்றால், நீங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று விரும்பத்தக்க மதிப்புமிக்க அம்சங்கள் அதில் கிடைக்கலாம். ஒதுக்கப்பட்ட கர்மாவை மட்டும் கையாளுங்கள். இதன் மூலம் உங்களுக்குள் காலியாகி இருக்கும் அந்த அகவெளியை பயன்படுத்தி சேகரிக்கப்பட்ட கர்மாவை மொத்தமாக உதிர்த்து விடுங்கள். சில்லறை வியாபார கடை மூடிய உடனே கோடன் என்பது அர்த்தமற்ற குப்பையாகவே தோன்றும். அதனால் நேரம் வரும்போது அந்த கோடன் முழுவதையும் அதில் இருக்கும் சரக்கோடும் சேர்த்து வைக்கும் வசதிகளோடும் மொத்தமாக நீங்கள் அப்புறப்படுத்தி விடலாம். சூரியன்தான் தண்ணீரை மேகமாக மாற்றி அதற்கே உரிய சிறப்பையும் வழங்கியிருக்கிறது. ஆனால் இப்போது மேகம் சூரியனையே மறைக்கிறது. இந்த வெள்ளி பூசிய எழில் மேகத்தை பற்றி நீங்கள் முடிவில்லா கவிதைகளை எழுதி கொண்டே இருக்கலாம். என்றாலும் சூரியனை தவறவிட்டு விடுவீர்களே. கர்மாவின் இயல்பு இதுதான். அது எவ்வளவு அழகாக தோன்றினாலும் படைப்பின் மூலத்தை அது மறைக்கிறது. கர்மாவின் சில அம்சங்களில் அழகு இருக்கலாம் என்றாலும் அது உருவாவதற்கு அடிப்படையாக இருந்த மூலத்தை மறந்து விடாதீர்கள். ஆதி மூலம் என்பது ஒன்றுமில்லாத தன்மையாக இருந்தாலும் அதில் மகத்தான சாத்தியம் ஒன்று பொதிந்திருக்கிறது. அனைத்துமாக ஆகக்கூடிய சாத்தியம் அதில் பொதிந்திருக்கிறது. சாதனா எந்த ஒரு கிரியாவுக்கும்
அதில் தீட்சை அளிக்கப்படுவது அவசியம் என்றாலும் நான் வழங்கும் இந்த ஒரு கிரியாவுக்கு மட்டும் தீட்சை அவசியமில்லை. அதுதான் ஈஷா கிரியா. இது தினமும் செய்யும் ஒரு எளிமையான பயிற்சியாகும். இது ஒருவருக்கு ஆரோக்கியம், உயிர்ப்பு, பொருள்தன்மை, ஆன்மீகம் என்ற அனைத்து நிலைகளிலும் நலன்களை வழங்குகிறது. இந்த நவீன வாழ்க்கையின் வேகத்தை சமாளிக்கவும் வாழ்க்கையை ஒருவர் தன் முழுமையான ஆற்றலில் வாழவும் சக்தி அளிக்கிறது. நம் உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவை இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன என்று இந்த கிரியா நமக்கு நினைவூட்டுகிறது. 3 நிலைகளை கொண்ட இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் சத்குரு ஆப் மூலம் இதை கற்றுக்கொள்ளலாம். அதற்கான ஆன்லைன் லிங்க் இதோ. ஈஷா சத்குரு ஆர்கனைசேஷன் ஆப்.